சரி, நம்மளே முழங்கால் பண்ணிட்டு நாம் ஜெபம். கண்களை மூடி தேவாதி தேவனை நோக்கி பார்த்து, இயேசுவே உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த அருமையான இந்த நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவரே, உமக்கு சோதரன் தகப்பனே, உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய ஆளுகை இந்த இடம் முழுவதும் ஆளுகை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் எங்களோடு கூட பேசுங்க, உங்களுடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, இந்நேரம் முதல் முடிவு வரைக்கும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து தருகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா தடைகளையும் கர்த்தர் நீர் மாற்றி போடும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கரும் பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதினால் என்கிறதான பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதினால், பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதினால், பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதினால், பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதினால், கேடகம் நீ மகிமையும் நீ நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ, அஞ்சிட மாட்டேன் என்னுடனே இருப்பதனால் தலை நிமிர செய்வி, கேடகம் நீ மகிமையும் நீ நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ, அஞ்சிட மாட்டேன் என்னுடனே இருப்பதனால் தலை நிமிர செய்தி, பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதினால், பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதினால், என் கீதமுமாடி என் ரட்சிப்புமாடி என் ஜீவனின் பலனானவரே, என் கீதமுமாடி என் ரட்சிப்புமாடி என் ஜீவனின் பலனானவரே, என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிர செய்வி, என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிர செய்வி, கேடகம் நீ மகிமையும் நீ நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ, அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர செய்வி, கேடகம் நீ மகிமையும் நீ நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ, அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர செய்வி, பயமில்லையே பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதினால், பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதினால், என் நல்ல மேய்ப்பனே முன் செல்கின்றே பசுமையாக நடத்திடுவே, என் நல்ல மேய்ப்பனீர் என் முன் செல்கின்றே பசுமையாக நடத்திடுவே, எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிர செய்வி, எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிர செய்வி, கேடகம் நீ மகிமையும் நீ நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ, அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர செய்வி, கேடகம் நீ மகிமையும் நீ நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ, அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர செய்வி, பயமில்லையே பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதினால், பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாய்
இருப்பதினால் பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதினால் பயமில்லையே எதிர்கால பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதினால். அல்லேலூயா அல்லேலூயா. அப்படி நாம் எல்லாரும் முழங்கால் படிட்டு தேவாதி தேவனை நோக்கி பார்த்து நம்ம எல்லாரும் இயேசுவை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் முழங்கால் படியிட்டு நம்ம அவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே உமது முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான இந்த காலை வேளையில் ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா அந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமது முகம் நோக்கி பார்க்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அந்த இடத்துல இருந்து ஆண்டவரே உம்முடைய முகத்தை நாங்கள் பார்க்கிறோம். இயேசப்பா ஆண்டவரே எங்களை படைத்த தேவாதி தேவன் நீர். ஆண்டவரே சோதரம் அப்பா நீர் வாக்கு பண்ணுகிறவர். ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே நீ பயப்படாதே, அஞ்சாதே, திகையாதே, கலங்காதேன்னு சொன்னுகிறவர். ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால, ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களுக்கு பட்சத்தில் இருக்கிறதுனால, எங்களுக்கு நீர் துணை செய்கிறதுனால ஆண்டவரே எங்களுக்கு பயம் இல்லை. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கு சோதரம், உமக்கு சோதரம், உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்பதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கு என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கு உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. சுமகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. சுமகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு. இயேசுவே உம்மை நோக்கி நான் பார்க்கிறோம் ஆண்டவரே. திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை.
ஆண்டவரே. அப்பா உமக்கு சோதரம், உம்மை நம்பி வந்தவரை நீ கைவிடுகிறதில்ல. அப்பா சோதரம், ஒருவனும் நீ ஒன்றுக்கும் உதவுவதில்லைன்னு சொல்லுவதில்லை ஆண்டவரே. அப்பா நீர் எல்லாவரையும் பயன்படுத்துகிறவர், நீர் எல்லாரையும் பயன்படுத்துகிற தெய்வம். அப்பா ஒரு நபரையும் நீர் ஆண்டவரே நீ ஒன்றுக்கும் உதவ மாட்டேன்னு சொல்லுகிற தெய்வம் அல்ல ஆண்டவரே. அப்பா நீர் பயன்படுத்துகிறவர், நீர் பயன்படுத்துகிறவர், எங்களை நீர் ஆசீர்வதிக்கிற தெய்வம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே நாங்கள் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்படி ஒரு வார்த்தையில் வல்லமை உண்டு ஆண்டவரே. ஆண்டவரே உடைய வார்த்தையில் வல்லமை உண்டு, உடைய வார்த்தையில் அதிகாரம் உண்டு. ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு ஆண்டவரே. ஒரு வார்த்தையில் உங்களுடைய வல்லமையை நீர் அனுப்பி ஆண்டவரே, உங்களுடைய வல்லமை அனுப்பி நீர் சுகப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நாமத்தின் வல்லமையை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு சோதரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும். உங்க வார்த்தையிலே, உங்க வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தை மதுரம், உங்க வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே மதுரம், உங்க வார்த்தையிலே எல்லா சந்தோஷம், உங்க வார்த்தையிலே எல்லா சந்தோஷம். இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும். இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. இயேசுவே நீங்க சொன்னா போதும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொன்னால் ஆமென். உங்க வார்த்தையிலே, உங்க வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே மதுரம், உங்க வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே
இயேசுவே நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் மாறும். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்றைக்கு 100க்கு அதிபதி அந்த வேலைக்காரனுடைய மகனை குணமாக்கினவர். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் வேலைக்காரனை சுத்தமாவான். அல்லேலூயா. இயேசுவின் வல்லமை அல்லேலூயா அந்த நாட்களில் வெளிப்பட்டது. அவன் ஜீவன் பிழைத்தான். இயேசுவே உம்முடைய வார்த்தையில் வல்லமை உண்டு, உம்முடைய வார்த்தையில் அதிகாரம் உண்டு, உம்முடைய வார்த்தையில் சுகம் உண்டு. அப்பா அது இனிமையானது ஆண்டவரே. கசப்பான எங்கள் வாழ்க்கையை மதுரமாய் மாற்றும் உடைய ஆண்டவரே வார்த்தை ஆண்டவரே. அது எங்கள் செழிப்பாய் மாற்றும் அப்பா, அது செழிப்பாய் மாற்றும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். எப்பத்தா திறக்கப்படுவதாக சொல்லும்போது ஆண்டவரே அன்றைக்கு செவிட்டு ஊமையன் பேசினான். அவனுடைய காது வாய்கள் திறவுண்டது ஆண்டவரே. உடைய ஒரு வார்த்தை ஆண்டவரே, உடைய ஒரு வார்த்தை ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். தலித்தாகுமின்னு சொல்லி ஒரு சிறுமியை உயிரோடு கூட எழுப்பினவ நீ உயிரடைவதாக சொல்லும்போது அவள் ஜீவன் பெற்று எழுந்தாள் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையிலே வல்லமை, உம்முடைய வார்த்தையில வல்லமை உண்டு ஆண்டவரே. அந்த வல்லமை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில வெளிப்படட்டும். அந்த வல்லமை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றட்டும் ஆண்டவரே. இருளா இருக்கிற எங்கள் வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் கொடுக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பூமி ஆண்டவரே வெறுமை ஒழுங்கிலுமா இருக்கும்போது ஆண்டவரே வெளிச்சம் உண்டாகட்டும் சொல்லும் போது வெளிச்சம் உண்டானது ஆண்டவரே. இருள் மாறினது. அதே போல அப்பா எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளையும் கர்த்தர் இந்த நாளிலே நீர் வெளிச்சமாய் மாற்றும் ஆண்டவரே. அநேகருக்கு ஒளி கொடுக்கிற வாழ்க்கையாய் கர்த்தர் எங்கள் வாழ்க்கையை நீர் மாற்றுவீராக. எங்கள் வாழ்க்கையை செழித்தவங்க கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. இயேசுவே ஒரு வார்த்தையை அனுப்பும். நீர் வார்த்தையை அனுப்பி நீர் விடுதலை ஆக்குகிறவன் ஆண்டவரே. சங்கீதத்தில் வாசிக்கிறோம், நீர் வார்த்தையை அனுப்பி நீர் குணமாக்குகிறவன். அப்படி வல்லமை வெளிப்படுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான அந்த காலை வேளையில உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த துதிக்கிற இந்த ஆராதிக்கிற இந்த வேலையில மகிமைப்படுத்துகிற நேரத்தில் ஆண்டவரே நம்முடைய வார்த்தை எங்களை செழிப்பாய் மாற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை அந்த உலகத்துக்கு ஒளியாய் மாற்றுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும் மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நம்ம எல்லாரும் அப்படி எழுப்பி நின்று ஒரு சில காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம எல்லாரும் எழுப்பி நின்று ஒரு சில காரியங்களுக்காக நம்ம அப்படியே நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தரை நோக்கி பார்த்து அல்லேலூயா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. தொடர்ந்து நம்முடைய தேசத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இந்த நாட்களிலே சோதரம் எத்தனையோ காரியங்கள் நம்முடைய தேசத்தில் நம்முடைய மாநிலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ கொலை நம்ம அதிகமாக பார்க்கிறோம். கஞ்சா பழக்கத்தினால் போதை பொருட்களினால கடந்த நாட்களிலே நம்முடைய லாத்திரிக்குள் அந்த பகுதியில் நம்ம பார்த்தோம் இல்லையா. சோதரம் படிக்கிற மாணவியை அவங்க பலாத்காரம் பண்ணி அவங்க கொடூரமான முறையில் அந்த பிள்ளைய கொலை செய்தார்கள் சொல்லி பார்த்தோம். இப்படிப்பட்டான சம்பவங்கள் நம்ம பகுதியில் காணப்படக்கூடாது. கர்த்தர் உதவி செய்யும்படியாக இப்படிப்பட்டான பொதுவாக சோதர தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும். நம்ம எல்லாம் ஜெபம் ஒவ்வொரு வருமா நம்ம ஜெபம் பண்ணுகிற இந்த போதையினால் கஞ்சா பழக்கத்தினால் எத்தனையோ காரியங்கள் நம்முடைய தேசத்தில் நம்ம மாநிலத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. அன்றைக்கி நாகுநேரிய பகுதியில் ஒரு சம்பவம் நடந்தது. போதை பொருட்களினால இப்படிப்பட்டான காரியங்களை கர்த்தர் நிர்மூலமாக்கும்படியாக இது ஒரு பெரிய ஒரு சாபம். நம்முடைய தேசத்தில் ரத்தம் சிந்தப்படக்கூடாது. அது ஒரு சாபமாய் அது மாறிவிடும். கர்த்தர் இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் தேவன் நம்மளுக்கு இரக்கம் செய்யும்படியாக நம்முடைய ஜனங்களை ஏசப்ப பாதுகாத்து கொள்ளும்படியாக விசேஷமாக படிக்கிற பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும்படியாக பெண் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும்படியாக ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் ஜெபமுமா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மனம் இறங்கும் ஆண்டவரே, மனம் இறங்கும் ஆண்டவரே. அப்பா இந்த நாட்களில் இப்படிப்பட்டான சம்பவங்கள் நடக்கக்கூடாது. படிக்கிற பிள்ளைகள் மத்தியில் ஆண்டவர் இப்படிப்பட்டான கொடூரமான சம்பவங்கள் நடக்கக்கூடாது. ஆண்டவரே கர்த்தாவே நீர் மனம் இறங்கும் ஆண்டவர். இப்படிப்பட்ட தீய செயல்கள் இப்படிப்பட்ட ஆண்டவரே ஒவ்வொரு மனிதனும் மிருகமாய் மாற்றிக்கொண்டிருக்கிறதான காரியங்களை கர்த்தர் நீர் மாற்றி போட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த போதை ஆண்டவரே, இந்த மது பழக்கம் ஆண்டவரே, இந்த குடிவெறிய நாவி ஆண்டவரே, இந்த கொலை வெறிய நாவி ஆண்டவரே, எல்லா விதமான வேசித்தனத்தின் நாவிகள் இயேசுவின் நாமத்தினால் எங்க தேசத்தை விட்டு எங்க மாநிலத்தை விட்டு எங்க பட்டணத்தை விட்டு அகற்றி போடுவீராக ஆண்டவரே. இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்காதவாறு ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. சோதரம் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே எங்க தேசத்தின் ஜனங்களுக்கு பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் ஆண்டவரே ஒரு
பாதுகாப்பை கத்தர் கொடுங்கப்பா. உங்களுடைய மகிமை ஆண்டவரே எனக்கு தேசத்தில், எங்க மாநிலத்தில், எங்க பட்டணத்தில் விளங்கட்டும் ஆண்டவரே. சோதரம் 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 ஆண்டவரே. விசேஷமாக எல்லா விதமான அந்த போதை பொருளுக்கு அடிமைப்பட்ட வாலிபர்களை கர்த்தர் விடுதலையாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். மது பழக்கத்துக்கு அடிமைப்பட்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்யும். தேவாதி தேவன் நீர் உதவி செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு மனிதனை விட்டு அது அகன்று போகட்டும் ஆண்டவரே. எத்தனையோ படிக்கிற பிள்ளைகள் இதனால் ஆண்டவரே போதைப் பொருள் அடிமைப்பட்டதுனால எத்தனை தீய செயல்களை செய்கிறாங்க. கொள்ளை பாதகராக இருக்கிறாங்க ஆண்டவரே. வேசித்தனத்தில் அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் இப்படிப்பட்ட படிக்கிற வாலிபர்களை ஆண்டவரே விடுதலையாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு மனிதனுக்குள்ள இருக்கிற அந்த மிருக குணத்தை கர்த்தர் நீர் மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுய அறிவு இல்லாமல் ஆண்டவர் இந்த போதை பொருளினால கடக்கிறாங்க ஆண்டவரே. கர்த்தாவே அதிலிருந்து ஒரு விடுதலை கர்த்தர் நீர் கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். சரீரத்தில், ஆவியில், ஆத்துமாவில், சிந்தையில் ஒவ்வொரு பேருக்கும் விடுதலை கர்த்தர் நீர் கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவர் இப்படிப்பட்ட கொலை சம்பவங்கள் ஆண்டவரே, இந்த பலாத்காரங்கள் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்கள் காணப்படவே கூடாது. கர்த்தர் முற்றிலுமாய் இவைகளை அழித்து போடுவீராக ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே எங்களுக்கு உதவி செய்யும், ஜனத்துக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். காரணம் நம்ம ரத்தங்கள் இந்த பூமியில சிந்தப்படக்கூடாது. சாபத்தை கர்த்தர் நீர் அகற்றி போடுவீராக ஆண்டவரே. நீர் அகற்றி போடுவீராக. விசேஷமாக ஆண்டவரே சட்டங்கள் கடுமையாக்கப்படணும், தண்டனைகள் கடுமையாக்கப்படணும் ஆண்டவரே. ஒவ்வொரு மனிதனுக்குள்ள ஒரு பயம் கர்த்தர் நீர் உண்டு பண்ணுங்கப்பா ஆண்டவரே. ஒரு பயத்தை கர்த்தர் உண்டு பண்ணுங்க ஆண்டவர். இப்படிப்பட்ட தீய செயல்கள் செய்கிறவர்களை கர்த்தர் ஆண்டவரே சட்டத்துக்கு முன்பாக ஆண்டவரே சட்டங்கள் ஆண்டவர் கடுமையாக்கப்பட கர்த்தர் உதவி செய்யணும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட தீய செயல் இனி செய்யாதவாறு ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு மனமாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ண வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். பொதுவாக ஆண்டவரே ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, கல்லூரி படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சோதரம் வாலிபர்களுக்குள்ள கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு மனமாற்றத்தை கர்த்தர் நீ கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு சோதரம் அவங்களை கெடுக்கிற தவறான செயல்கள் ஆண்டவரே சிந்தனையில் இருந்த ஒரு விடுதலை ஏசப்பா நீங்க கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட சம்பவங்கள் காணப்படவே கூடாது ஆண்டவரே, காணப்படவே கூடாது. கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்டு கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. அது மாத்திரம் இல்லை ஆண்டவரே, எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளையும் உங்களுடைய இடத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு சோதரம் ஆண்டவரே. எங்கள் சபையில் படிக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க ஆண்டவர், வாலிபர்கள் இருக்கிறாங்க. கர்த்தர் ஒவ்வொரு பெண் பிள்ளைகளையும் நீ பாதுகாத்து கொள்ளணும். படிக்க போகும்போது வரும்போது பாதுகாத்து கொள்ளணும், வீட்டில் இருக்கும்போது பாதுகாத்து கொள்ளணும் ஆண்டவரே. சோதரம் ஆண்டவரே. ஆண்டவரே பிள்ளைகளை கண்மணி போல நீர் காத்துக்கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா விதமான பொல்லாப்புகளுக்கு தீமைகளுக்கு விலக்கி நீர் காத்துக்கொள்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். இப்படிப்பட்டான ஆவிகளை கிரியைகளை கர்த்தர் நீர் அழித்து கொடுக்கிறதுக்காக சோதரம். கொலைவெறிய ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள், பகையை தூண்டுகிற ஆவிகள் ஆண்டவரே, ஒவ்வொரு மனிதனுக்குள்ள இருக்கிற குடிவெறியின் ஆவிகள், மிருக குணங்களை கர்த்தர் நீர் மாற்றுகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த தேசத்தை விட்டு கர்த்தர் நீர் அப்புறப்படுத்தி போடுவீராக. அப்பா உமக்கு சோதரம் சோதரம் சோதரம். இப்படிப்பட்ட தீய செயல்கள் காணப்படாதவர் கர்த்தர் எங்கள் மாநிலத்தை நீர் காத்துக்கொள்ளும், எல்லா ஜனங்களையும் நீர் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம், இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு நம்மளுக்கு உதவி செய்யும்படியாக எல்லா ஜெபங்களும் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஈரானுக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். அதை சுற்றியுள்ள நாடுகளுக்காக, இஸ்ரவேலுக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் இந்த நாட்களில் இந்த 2 நாடுகளால் எத்தனையோ பக்கத்தில் உள்ள நாடுகள்லாம் பாதிக்கப்படுகிறது. அங்கே இருக்கிற ஜனங்கள் பாதிக்கப்படுகிறாங்க. அங்கே இப்போ ஆலயங்கள் கூட நடக்கலையா, எல்லாரும் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்களா, பள்ளிக்கூடம் இல்லையா, பள்ளிக்கூடம் கூட நடக்கலையா, எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறாங்க, ஒரு வேலையும் செய்யாமல் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாட்களில் இந்த சூழ்நிலையை மாற்றும்படியாக, எல்லா இயல்புகளுக்கு திரும்பும்படியாக ஸ்தோத்திரம். இந்த 2 நாடுகளுக்கு நல்ல ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபமணுமா. இங்கே நம்ம நல்லா இருக்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த நாட்டில் துபாயில் இப்படி ஐக்கிய அரபுல இருக்கிற ஒவ்வொரு நாடுகளுக்காக நம்ம ஜெபமணுமா. அவங்க எல்லாரும் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ஆலயங்கள் திறக்கப்படலையா, பள்ளிக்கூடங்கள் திறக்கப்படலை, வேலை செய்யலை, அவங்க வீட்டுக்குள்ளேயே தான் முடங்கியிருக்காங்க. கர்த்தர் உதவி செய்யும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபமணுமா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே நீர் உதவி செய்ய இந்த நாட்களில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே எல்லா ஜனங்களையும் கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ளணும். விசேஷமாக அந்த போர் செய்கிற அந்த நாடுகளுக்குள்ள தலைவர்களுக்குள்ள கர்த்தர் ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஜனங்களும் இதனால பாதிக்கப்படுகிறாங்க, அந்தந்த நாட்டு ஜனங்கள் பாதிக்கப்படுகிறாங்க. கர்த்தர் நீர் அந்த நாளில் நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவர். எத்தனை இடத்துல ஆண்டவரே உடல்கள் சிதறப்படுகிறது, அதெல்லாம் நம்ம டிவியில் பார்க்கிறோம், நம்ம செல்போன்ல எல்லாம் செய்தியெல்லாம் கேள்விப்படுகிறோம். கர்த்தர்
இப்படிப்பட்டான காரியத்திலிருந்து அது எல்லாம் ஜனங்கள் தான், கத்தர் உண்டாக்கின ஜனங்கள் தான். சோதரம் கத்திருந்தனால ஒவ்வொரு ஜனத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக இப்படிப்பட்டான காரியத்தில் சோதரம் கத்தர் நல்ல ஒரு சமாதானத்தை கத்திருந்த நாடுகளுக்குள்ளே கத்தர் கொடுக்கும்படியாக இயேசுவே நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இதனால எத்தனை நாடுகள் பாதிக்கப்படுகிறது ஆண்டவரே, எத்தனை தேசங்கள் பாதிக்கப்படுகிறது ஆண்டவரே, எத்தனையோ ஜனங்கள் பாதிக்கப்படுகிறாங்க. கர்த்தர் இந்த சூழ்நிலையை சீக்கிரத்தில் நீர் மாற்றி ஒரு அற்புதத்தை கர்த்தர் நீர் செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த ஜனங்கள் எல்லாம் ஜீவனை இன்னும் ஒரு உயிர் கூட போகக்கூடாது, எல்லாருடைய ஜீவனங்களை கர்த்தர் நீர் காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த போர் செய்கிற அந்த நாடுகள் தலைவர்களுக்குள்ள ஆண்டவரே நல்ல ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுத்து, உடன்படிக்கை கர்த்தர் கொடுத்து அந்த போரை நிறுத்துவதற்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய அனுக்கிரகத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லாருமே நோக்கி வேண்டிக் கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே இதுக்கு நீர் ஒரு ஆண்டவரே ஒரு சமாதானத்தை கொடுக்குன்னு சொல்லி எத்தனை ஜனங்கள் ஆண்டவர் ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தர் இந்த நாளில நீர் மனம் இறங்கி நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீங்க அற்புதம் செய்யுங்க, அந்த ஜனங்களை எல்லாரும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபங்களை கேட்டு நம்ம எல்லாரும் சோதரங்களை செலுத்துவோம். அப்பா உமக்கு சோதரம் 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 சோதரம். அன்பின் தகப்பனே நம்ம நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம். இந்த அருமையான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே ஜெபத்தை நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. கர்த்தர் நீர் பெரிய அற்புதத்தை செய்து நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம் எல்லாரும் உட்காருவோம். அப்படி நேராக கர்த்தருடைய வார்த்தை கடந்து போயிடும். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம் நாம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்தை நாம் சத்தமாய் வாசிப்போம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா. 20ஆம் வசனம், கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி இங்கே நாம் வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். இந்த நம்ம சரீரம் நமக்கு சொந்தம் அல்ல அப்படின்னு இங்கே வேதம் சொல்லுகிறது. இப்போ நம்ம சொல்லுகிறோம் இல்லையா, இந்த சரீரம் நம்மளுக்கு சொந்தம் அல்லையாம் அப்படின்னு வேதம் சொல்லுது. அதாவது தேவனால தான் நம்ம அந்த சரீரத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். அவரால் தான் இந்த உலகத்துக்கு நம்ம வந்தோம். அவருடைய படைப்பில் தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் இந்த சரீரத்துக்கு யார் உரிமைனா கர்த்தர் தான் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அந்த 13ஆம் வசனத்தில் கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவர் அப்படின்னு சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். அப்போ இந்த சரீரம் நமக்கு சொந்தம் அல்ல. நம்ம இஷ்டப்படி இந்த சரீரத்தை நம்ம எதுக்கும் நம்ம பயன்படுத்த முடியாது. கர்த்தருக்கு பிரியமான வழியில் தான் இந்த சரீரத்தை நம்ம என்ன செய்ய முடியும், பயன்படுத்த முடியும். ஏன்னா இது அவரால் நம்ம பெற்றிருக்கிறோம். நம்முடைய சரீரத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் அவர் என்ன செய்கிறாராம், வாசம் பண்ணுகிறாராம். இது அவருடைய ஆலயம் அப்படின்னு சொல்லி அங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போது நம்முடைய சரீரம் ஒரு ஆலயம், இயேசு வாசம் பண்ணுகிற இடம், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இடம். அது எப்படி இருக்கணும், நல்ல சுத்தமாக நல்ல ஒரு சரீரமாக என்ன செய்யணும், இருக்கணும். ஒரு ஆலயத்தை நம்ம எவ்வளோ அழகாக சுத்தப்படுத்துக்கிறோம் இல்லையா, நம்ம வந்துட்டு போகிறதுக்கு அவ்வளோ சுத்தப்படுத்துக்கிறோம். அதே மாதிரி தான் நம்முடைய சரீரம் எப்படி இருக்கணும், சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே வேதம் நம்மளுக்கு சொல்லுகிறது. அப்போ ஒரு சில காரியங்களை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். இது சரீரம், இது தேவன் கொடுத்த சரீரத்தை நாம் அவருக்கு மகிமைப்படுத்தும்படியாக, தேவனை மகிமைப்படுத்தும்படியாக நம்முடைய சரீரம் என்ன செய்யணுமா இருக்குன்னு சொல்லி 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஏன்னா அவருடைய இரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டு இருக்கிறதுனால, இயேசுவின் இரத்தத்தினால அந்த சரீரத்தை அவர் கழுவி இருக்கிறதுனால, அவருடைய இரத்தத்தினால நம்மளை விலை, அதாவது இரத்தம் சிந்தி நம்மளை மீட்டு இருக்கிறார். அதாவது விலை கொடுத்து இந்த சரீரத்தை மீட்டு இருக்கிறதுனால அவருக்கு மகிமைப்படுத்தும்படியாக, அவருக்கு பிரியமுள்ள ஒரு சரீரமாய் நம்முடைய
உடம்பு என்ன செய்யணும், இருக்கணும்னு சொல்லி வேதம் என்ன செய்கிறது, சொல்லுகிறது. அதில் ஒரு சில காரியங்களை குறித்து நம்ம எப்படி இந்த சரீரத்தை வைத்து மகிமைப்படுத்தலாம். இந்த சரீரம் நமக்கு சொந்தம் அல்ல, இது அவருக்கு பிரியமாக இருக்கிறதுனால, அவருக்கு தான் சொந்தங்கிறதுனால அவரை எப்படி மகிமைப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது ஒரு காரியம், அங்கே அந்த 12ஆம் வசனத்தை வாசிங்க. இதே அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம் வாசிங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாய் இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அதாவது இந்த சரீரம் எனக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறாரு, நான் இதை எப்படினாலும் என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். எனக்கு அதிகாரம் இருக்குது. இந்த கையை கொண்டு யாருனாலும் என்ன செய்யலாம், ஆமாம், என்ன பாவனாலும் என்ன செய்யலாம், நான் செய்யலாம். அந்த காலை கொண்டு எந்த பாவ வழினாலும் பாவ செயல்களுக்குனாலும் நான் என்ன செய்யலாம், கடந்து போகலாம். இந்த கண்ணை வச்சு நான் எதனாலும் நான் என்ன செய்யலாம், ஆமாம், பாவம் செய்யலாம். எனக்கு அதிகாரம் இருக்குது, எனக்கு உரிமை இருக்குது. அந்த உரிமையை என்ன செய்யக்கூடாது, நான் எல்லை மீறி போகக்கூடாது. அதாவது எனக்கு உரிமை இருக்குது, ஆனால் அது எனக்கு என்ன செய்யாது, தகுதியாக இராது. ஏன்னா அந்த பாவம் என்னை மேற்கொண்டு என்னை என்ன செஞ்சிடும், அழித்து விடும். இந்த சரீரத்தை என்ன செஞ்சிடும், அழித்து விடும், என்னுடைய வாழ்க்கையை அழித்து விடும் அப்படின்னு இங்கே வந்து வேதம் வசனம் நமக்கு சொல்லுகிறது. அதாவது எல்லாவற்றையும் அனுபவிக்க நிறைய காரியங்களை நம்ம என்ன செய்யலாம், அந்த சரீரத்தை நம்ம அனுபவிக்கலாம். ஆனால் அதிகாரம் என்ன செய்யலை, நம்மளுக்கு அதுக்கு தகுதியாக இராது. அதிகாரம் இருந்தாலும் தகுதியாக இராது. இன்னொன்று என்ன இருக்குது, அதே வார்த்தை சொல்கிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். எதற்கும் இந்த சரீரத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், அடகு வைக்க மாட்டேன், அதற்கு நான் அடிமைப்படுத்த மாட்டேன். எந்த பாவ செயலுக்கும் தீய செயலுக்கும் இந்த சரீரத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், அடிமைப்படுத்த மாட்டேன். அதாவது ஒரு காரியத்தில் நம்ம அடிக்டாக அப்படியே இருக்கிறது, உள்ளேயே இருக்கிறது, திரும்ப திரும்ப சரித்தை வைத்து நம்ம பாவம் செய்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா அந்த மேலே உள்ள காரியங்களை நம்ம பார்க்கும்போது 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தில் நம்ம சொல்லப்படுகிறது, இந்த சரீரத்தில் என்ன செய்யக்கூடாது, அதெல்லாம் நம்மளுக்கு அனுபவிக்க உரிமை உண்டு, ஆனாலும் அதை அதை செய்யக்கூடாது, பாவ செயல்கள் சொல்லுகிறது. அந்த 9ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறிகிறீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் அப்படின்னு வேதம் நம்மளுக்கு என்ன செய்கிறது, இங்கே சொல்கிறது. அதாவது இந்த சரீரம் இதெல்லாம் செய்வதற்கு, ஆமாம், அதுக்கு அதெல்லாம் முடியும். நம்ம கொலை செய்யலாம், கொள்ளை அடிக்கலாம், வேஷ்தனம் பண்ணலாம், விக்கிரக ஆராதனை செய்யலாம், எல்லாம் திருடலாம், எல்லாம் பொருளாசை கொண்டு வரலாம், எல்லாமே செய்யலாம். அதுக்கு நம்ம நினச்சா நம்ம சரீரத்தை எப்படினாலும் பயன்படுத்தலாம். ஆனால் அதை பயன்படுத்தக்கூடாது, அதை பாவ செயல். நம்ம கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது, தேவனுக்கு விரோதமான பாவம் இது, நம்ம இது செய்யக்கூடாது. இது எல்லாம் அனுபவிக்க உனக்கு உரிமை இருந்தாலும் நீ அதை என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்னு இயேசு நம்ம அதில் என்ன செய்கிறார், நம்மளுக்கு ஒரு கட்டளை மாதிரி நம்மளுக்கு கொடுக்குறார். இது நான் உனக்கு கொடுத்துருக்கிற சரீரம், நான் உன்னை உருவாக்கி, நான் உன் தாயின் வயிற்றில் உன்னை ஒவ்வொரு அவயங்களாய் உருவாக்கி நான் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த சரீரம் எனக்கு தான் சொந்தம், நீ என்ன தான் மகிமைப்படுத்தணும். அப்போ இந்த காரியத்தெல்லாம் நம்ம செய்யாமல், நம்ம இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறதுனால, அவர் நம்மளை பரிசுத்தமாக்கி இருக்கிறதுனால, அவர் நம்ம சரீரத்தை நீதிமான்களாய் மாற்றிருக்கிறதுனால நாம் என்ன செய்கிறோம், இந்த காரியத்தில் செய்யாததுனால, இந்த பாவத்தெல்லாம் நம்ம சரீரத்துக்கு அலோவ் பண்ணக்கூடாது. நம்ம அனுபவிக்காமல் இருக்கிறதுனால ஆண்டவரை நம்ம என்ன செய்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். பரவாயில்ல, இந்த தம்பி எந்த பாவம் செய்ய மாட்டான், இந்த மகள் எந்த பாவமும் செய்ய மாட்டான், நல்ல ஒரு சுத்தமான ஒரு மனிதன், உண்மையுள்ள ஒரு மனிதனாக இருக்கிறான், அவன் வணங்குற தெய்வம் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு, அதனால இவன் செய்ய மாட்டேக்கான். அப்போ இது யாரை மகிமைப்படுத்துகிறது, தேவனை மகிமைப்படுத்துகிறது. மற்றவர்கள் சாட்சி சொல்லுவாங்க, இவன் பொய் சொல்ல மாட்டான், இவன் திருட மாட்டான், இவன் எந்த விதமான தீய வஞ்சகம் எந்த மாதிரி காரியத்தையும் இவன் மனசுக்குள்ள வச்சுக்க மாட்டான், இவன் 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 வணங்குற தெய்வம் அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு, அதனால இவன் செய்ய மாட்டான், இவன் நல்ல ஒரு மனிதன் அப்படின்னு ஒரு மற்றவர்கள் நம்மளை சொன்னாங்கன்னா அதை யாரை மகிமைப்படுத்துகிறது, சரீரத்து மூலமாய் நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு சரீரமாக என்ன செய்யணும், இருக்கணும். ஏன்னா எல்லாவற்றையும் அனுபவிக்க உரிமை இருக்குது, நீ என்னாலும் செய்யலாம் அந்த சரீரத்தை வச்சு.
ஆனால் அதை கர்த்தர் மகிமைப்படுத்தக்கூடியதான் நான் என்ன செய்யணும் இருக்கணும். தேவையில்லாத பாவ வழக்கங்கள் இந்த மாதிரி வாசித்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி காரியத்தெல்லாம் நம்ம கொண்டு வந்துடக்கூடாது. இதெல்லாம் கொண்டு வந்தோம்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகளாய் நம்ம இருப்பதற்கு தகுதியற்றவர்களாய் என்ன செஞ்சிருவோம், மாறிடுவோம், பரலோகத்துக்கு போக முடியாது. அப்போ அந்த சரீரம் எப்படி இருக்கணும்னா தேவன் வாசம் பண்ணுகிற இடம், பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயமாக இருக்கிறதுனால, இந்த சரீரம் இயேசுவுக்கு சொந்தமாக இருக்கிறதுனால, ஏன்னா அவர் ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டிருக்கிறதுனால, அவர் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார் இல்லையா. இப்போ நம்ம ஒரு பொருளை விலை கொடுத்து வாங்கினா அந்த பொருள் நமக்கு தான் சொந்தம் இல்லையா. ஒரு கடைக்காரர்கிட்ட போய் 10 ரூபா கொடுத்து ஒரு பொருள் வாங்குறோன்னா அந்த பொருள் நமக்கு தான் சொந்தம். ஆனால் அது என்ன, அது வேற யாரும் உரிமை கொண்டாட முடியாது. அதே மாதிரி தான் இயேசு அவருடைய ரத்தத்தினால சிந்தி, நம்ம சொல்லியிருக்கிறோம் பாவங்கள் அறிக்கை, எசப்பா அவருடைய ரத்தத்தினால கழுவுங்கன்னு சொல்லியிருக்கிறோம். அவர் கழுவிருக்கிறார், அவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தினால் மீட்டிருக்கிறார். அப்போ அவருக்கு பிரியமாய் அவரை மகிமைப்படுத்துகிற ஒரு சரீரமாக என்ன செய்யணும், இருக்கணும். இரண்டாவது என்னன்னா, அதாவது முதலாவது நம்ம எதை அனுபவிக்க உரிமை இருந்தாலும் அதை தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சிடக்கூடாது. அதற்கு நம்மளுக்கு எந்த விதமான அனுமதி கிடையாது. அது தேவனுக்கு மகிமைப்படுத்த சரீரமாக இருக்கணும். சரி, இரண்டாவது ஒரு காரியத்தை வாசிங்க, 17வது வசனம். 17வது வசனம், இந்த சரீரம் எப்படி இருக்கணும், 17வது வசனத்தை வாசிங்க. 6:17. அப்படியே கர்த்தரோடு இசைந்து இருக்கணுவனும் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான். வேதம் பேசுங்களா, இவ்வளோ அழகா சொல்லுகிறது. அதாவது கர்த்தரோடு இசைந்து இருக்கணும். ஏசப்பாவோடு இந்த சரீரம் எப்படி இருக்கு தெரியுமா, ஒட்டி இருக்கணும். இசைந்து இருக்கணும், இப்படி ஒட்டி இருக்கணும். அதான் மேலே வசனங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னது, இந்த சரீரத்தை நம்ம மரித்து போன பிறகு நம்ம இயேசுவுக்குள்ளே நம்ம மரித்து போனோம்னா ஏசப்பா அந்த சரீரத்தை என்ன செய்வாங்களாம், உயிரோடு அவர் வருகையில் என்ன செய்வாங்களாம், எழுப்புவாங்களாம். ஏசப்பா எப்படி உயிர் தெழுந்தாரோ அதே மாதிரி தேவன் நம்மளையும் என்ன செய்வார், அந்த சரீரத்தை எழுப்புவாராம். அப்போ அந்த சரீரம் எப்படி இருக்கணும் தெரியுமா, பரிசுத்தமாக இருக்கணும், கர்த்தரோடு கூட ஏசப்பாவோடு ஒட்டி இருக்கணும். ஒட்டி இருக்கணும் இல்லையா. ஒட்டி இருக்கிறது எப்படி, இசைந்து இப்படி இருக்கிறது பிரியாது. அப்போ இது உள்ள தன்மை தான் இதுக்குள்ளே என்ன செய்யும், இருக்கும் இல்லையா. இது உள்ள தன்மை தான் இது ஒட்டி இருக்கிறதுனால இதோடு கூட என்ன செய்யும், இருக்கும். அப்போ நம்முடைய சரீரம் பாவத்தோடு ஒட்டி இருந்ததுன்னா எப்படி இருக்கும், அது நல்லா இருக்காது இல்லையா. பிசாசு, நம்ம தேவனை மகிமைப்படுத்த மாட்டோம். பிசாசு நம்ம வாழ்க்கையில் என்ன செஞ்சிருவான், தவறான பாதையில் தவறான ஆலோசனை கொடுத்து என்ன செஞ்சிருவான், வழி நடத்திட்டு போயிடுவான். அதுதான் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா. அந்த 16 வசனம் சொல்லுகிறது, அந்த 15ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், நீங்கள் பாருங்களேன். 15லிருந்து, உங்கள் சரீரம், நம்முடைய சரீரம் கிறிஸ்துவின் அவயம், அவருடைய உறுப்பாக இருக்கிறதுனால, அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயங்களை வேசியின் அவயங்கள் ஆக்கலாமா, அப்படி செய்யலாகாது, அப்படி நான் செய்யக்கூடாது. இயேசுவின் உறுப்பாக இருக்கிறதுனால நான் எந்த பாவத்தையும் நான் செய்யக்கூடாது. வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாக இருக்கிறான் என்று அறியீர்களா, இருவரும் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி இருக்கிறது. அப்போது நம்ம அப்படி பாவம் செய்யக்கூடாது. நம்ம இப்படி பாவம் செஞ்சோம்னா நம்ம என்ன, சரீரம் என்ன செஞ்சிரும் தெரியுமா, அழிந்து போயிடும். கடைசி நாட்களில் நம்மளை கர்த்தர் என்ன செஞ்சிருவார், எழுப்ப மாட்டார், நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. அப்போ இந்த காரியத்தை வச்சு பாருங்களேன். யோசேப்பு அவன் இயேசுவோடு கூட ஒட்டி இருந்ததுனால தான் அந்த ஒரு பெரிய பாவம் பார்வோன் மனைவி மூலமாக வரும்போது அவன் என்ன செய்யலைன்னா பாவம் செய்யலை. பாவம் செய்யாமல் என்ன செஞ்சான், ஓடி போனான். காரணம் என்ன தெரியுமா, அவன் ஏசப்பாவோடு கூட தன்னுடைய சரீரத்தை எப்படி இருந்தது, எசைந்து இருந்ததுனால தான் சொல்கிறேன், நான் தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னான், தைரியமாக சொன்னான். அப்போது நம்முடைய சரீரம் எப்படி இருக்குன்னா ஏசப்பாவோடு கூட எப்படி இருக்கணும், ஒட்டி இருக்கணும். அப்போ நான் ஏசப்பாவோடு கூட நடக்கணும், டெய்லி நம்ம ஜெபம் பண்ணணும், வேதம் வாசிக்கணும், அவருக்கு பிரியமான வாழ்க்கையில் நம்ம வாழணும். ஒவ்வொரு நாளும் ஏசப்பா நான் சில நேரத்தை தவறு செய்திருந்த பாவம் செய்திருந்தேன், அதெல்லாம் மன்னிங்க அப்படி சொல்லி, ஒரு இடத்தினால என்னை கழுவிங்க சுத்திகரிங்கன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், அவர் இடத்துல சுத்திகரிக்கணும். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஏசப்பாவோடு கூட இசைந்து இருக்க முடியும். அப்போ இரண்டாவது, இந்த சரீரம் ஏசப்பாவோடு என்ன செய்யணும், இசைந்திருக்கணும். நம்ம யோபுல வாசிக்கிறோம், நம்முடைய சரீரம் மண்ணோடு கூட ஒட்டி இருக்குதான். மண்ணுன்னா இந்த உலகம், இந்த உலகத்தை கூட நம்ம சரீரம் என்ன செஞ்சுக்கூடாது, ஒட்டி இருக்கக்கூடாது. உலகத்தில் அநேக பாவங்கள் இருக்குது, அநேக காரியங்கள்லாம் இருக்குது. அந்த காரியத்தோடு கூட இப்போ சில நேரத்தில் நண்பர்கள் இருக்கலாம், அவங்கள் இந்த உலகத்தோடு இருக்கிறதுனால தேவனுக்கு பிரியமில்லா காரியத்தை செய்கிறதுனால நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, நண்பர்களோடு சேர்ந்து இந்த உலகத்தோடு ஒட்டிடக்கூடாது. நம்முடைய சரீரம் ஏசப்பாவோடு கூட என்ன செய்யணும், ஒட்டி இருக்கணும். அதுதான் மிகவும் முக்கியமான ஒரு காரியம்.
அப்போ ஏசப்பாவோடு சரீரம் ஒட்டி இருக்கணும். இரண்டாவது, அது நம்ம தேவனை மகிமைப்படுத்துகிற மாதிரி. அப்போ சத்துரு வெக்கப்பட்டு என்ன செஞ்சிருவான், போயிடுவான். இவனை என்ன செய்ய முடியாது, எந்த பாவத்தை கொண்டாலும் இவனை பிரிக்க முடியாது. இவன் ஏசப்பாவோடு கூட ஒட்டி இருக்கிறான், ஏசப்பா ரத்தத்தின கழுவப்பட்டனால ஒட்டி இருக்கிறான். அப்படிங்கிற தேவனை நம்ம மகிமைப்படுத்துகிறோம் அந்த சரீரத்தின் மூலமாக. அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம செய்கிறதுனால தான் ஏசப்பா நம்முடைய சரீரத்தில் வாசம் செய்வார், ஏசப்பா நமக்குள்ளே வாசம் செய்வார். பரிசுத்த ஆவியானவர் இந்த நம்ம சரீர ஆலயமாக இருக்கிறதுனால அதில் வாசம் செய்வார், நம்மோடு கூட இருந்து நல்ல ஆலோசனைகள் கொடுத்து நடத்துவார். அப்போது நாம் என்ன செய்கிறோம், அவரை நம்ம மகிமைப்படுத்துகிறோம். ஏசப்பா நம்மோடு கூட ஒட்டி இருக்கிறதுனால, ஏசப்பாவோடு கூட நாமளும் ஒட்டி இருக்கிறதுனால நம்ம அவரே போல சில காரியங்களை செய்கிறோம், அவரே போல நடக்கிறோம். பாவத்தை வெறுக்கிறோம், தீய செயல்கள் வந்ததுன்னா அதை விட்டு விலகி நம்ம கடந்து போகிறோம். அப்போ இதெல்லாம் காரணம் என்ன, நம்முடைய சரீரத்தை அவரோடு கூட நம்ம இசைந்து இருக்கிறோம். அப்போ ஏசப்பாவோடு கூட இசைந்து இருக்கிறதுனால நம்ம எப்படி இருக்கிறோம்னா அவரை போல நாமளும் ஏசப்பாவும் ஒன்றாய் என்ன செய்கிறோம், நம்ம இந்த உலகத்தில் நம்ம இருக்கிறோம். அப்போ நம்ம இதெல்லாம் நம்ம செய்கிறதுனால கர்த்தரை மகிமைப்படுத்துகிற மாதிரி. அப்போது இந்த சரீரம் எப்படி இருக்கணும்னா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதா இருக்கணும். புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு காரியம். ரெண்டாவது, நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா, நம்ம அந்த சரீரத்தை நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்துக்கு நம்ம இடம் கொடுத்துற நம்ம கூடாது. இது இயேசு வாசம் பண்ணுகிற இடம் அப்படிங்கிறதுல நம்ம கவனமாக என்ன செய்யணும், நாம் இருக்கணும். நம்ம சரீரம் தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கணும், கர்த்தரோடு கூட சேர்ந்து இருக்கணும். அப்படி இருக்கும்போது கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லோரும் முழங்கால் படிட்டு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஏசப்பாவை நோக்கி பார்த்து, இந்த சரீரத்துக்கு நாம் உரிமை கொண்டாட முடியாது. இந்த சரீரம் ஏசப்பாவுக்கு தான் சொந்தம். அப்போது இந்த ஏசப்பாவுக்கு தகுதி உள்ளதாக இந்த சரீரத்தை நாம் என்ன செய்யணும், நம்ம மாற்றணும். அநியாயக்காரராய், வேஷத்தனக்காரராய், அக்கிரமக்காரராய், விபச்சாரக்காரராய், திருடராய், பொருளாசை உள்ளவர்களாக நாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதெல்லாம் இருந்ததுன்னா நாம் என்ன செய்கிறோம், நம்ம சரீரத்துக்கு நம்மளுக்கு கொடுத்தவர் கர்த்தர், நம்மளை மீட்டு கொண்டவர் கர்த்தர். அவருக்கு விரோதமாய் நம்ம பாவம் செய்கிறோம். இந்த சரீரத்தை அவரை விட்டு நம்ம பின்வாங்கி கொண்டு போகிறதுனால சாத்தான் நம்மளை என்ன செஞ்சிருவான், நம்மளை தவறான பாதையில் நடத்தி விடுவான். எப்படி ஏவாள் தன்னுடைய சரீரத்தை அவள் என்ன செஞ்சானா, பிசாசுக்கு சாத்தானுக்கு நேராக கொண்டு போனதுனால அவள் பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து போனாள், அவள் பாவம் செய்தாள் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. யோசேப்பு கர்த்தரோடு கூட ஏசப்பாவோடு கூட இசைந்திருந்தனால, ஒட்டி இருந்தனால அவனுக்கு வந்த பாவத்தை அவன் உதறிவிட்டான். அவனுக்கு பாவம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அவன் என்ன செஞ்சானா, நான் ஏசப்பா என் சரீரத்தை ஏசப்பா எனக்கு கொடுத்தது, இந்த சரீரத்தில் ஏசப்பா தான் மகிமைப்படணும்னு சொல்லி அவன் என்ன செஞ்சான், அந்த பாவத்தை விட்டு உதறி போனான். அப்போ ஏசப்பாவோடு கூட நம்ம எப்படி இருக்குன்னா ஒட்டி இருக்கணும். யோசேப்புக்கு அதிகாரம் இருந்தது இல்லையா, அவனுடைய சரீரம் அவன் என்னன்னாலும் செய்யலாம்னு நினச்சிருந்துருக்கலாம், சரீரம் அவன் என்னன்னாலும் பாவம் செய்யலாம்னு நினச்சிருந்துருக்கலாம். ஆனால் யோசேப்பு செய்யலை. இது தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு ஆலயம். ஏசப்பா எனக்குள்ளே இருக்கிறாங்க, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் செய்கிறார், இது ஒரு ஆலயமாக இருக்குது, இந்த ஆலயத்தை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன், என் சரீரத்தை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செஞ்சான், விலகி போனதுனால ஏசப்பா அவனை ஆசீர்வதித்தாங்க. அதை வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார்னா அவனோடு கூட ஒட்டி இருந்தார், அவனோடு கூட பிரியாமல் இருந்தார். யோசேப்பும் கர்த்தரை விட்டு பிரியாமல் ஒட்டி இருந்ததுனால ஏசப்பா அவனை ஆசீர்வதித்தாங்க. அதே மாதிரி நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுப்போமா, இயேசுவின் ரத்தத்தினால கழுவி, ஆண்டவரே சில நேரத்தில் நான் பாவம் செய்திருக்கலாம், நான் ஆண்டவரே அந்த பாவத்தெல்லாம் மன்னிங்க, நீங்கள் வாசம் பண்ணுகிற இடமாய் என் சரீரம் மாறட்டும், ஆண்டவரே நீங்கள் என்னோடு கூட இசைந்து இருக்கணும், என்னோடு கூட ஒட்டி இருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு சரீரமாய் மாற்றுங்க ஏசப்பா. ஆண்டவரே இந்த சரீரத்துக்கு நான் ஆண்டவரே அதுக்கு ஆண்டவரே நான் உரிமை கொண்டாட முடியாது, இந்த சரீரம் நீங்கள் கொடுத்தது, தாயின் கருவியில் ஒவ்வொரு அவயங்களையும், எலும்புகளையும், நரம்புகளையும், சதைகளையும், தோள்களையும் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளையும் உருவாக்கினவர் நீர். ஆண்டவர் ஒவ்வொரு உறுப்புகளும் அது உம்முடைய அவயங்கள் சொல்லி வேதம் சொல்கிறது. அதை நான் தீட்டுப்படுத்தலாமா, அதை நான் ஆண்டவரே படுத்தக்கூடாது, உமக்கு பிரியமாய் வாழ எனக்கு உதவி செய்யுங்க. இந்த சரீரத்தை எந்த விதத்திலையும் நான் தீட்டான காரியங்களுக்கு, தீமையான காரியங்களுக்கு, பாவமான செயல்களுக்கு ஆண்டவரே நான் ஆண்டவரே இந்த சரீரத்தை ஆண்டவரே அப்படியே கொண்டு போயிடாதவாறு ஆண்டவரே உம்மோடு கூட இசைந்து உம்மை மகிமைப்படுத்துகிற ஒரு
சரீரமாய் ஏசப்பா மாற்றுங்க. என் பாவத்தை கழுவி சுத்திகரிங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால என்னை மீட்டு கொள்ளுங்கப்பா. இந்த வேளையில் ஆண்டவரே சில நேரத்தில் பாவம் செய்திருக்கலாம் நான் ஆண்டவரே, அந்த பாவத்தெல்லாம் கழுவி என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே. நீங்கள் என்னோடு கூட இசைந்திருங்க. ஒரு யோசிப்பை போல வாழ எனக்கு உதவி செய்யுங்க அப்பா ஆண்டவரே. சோதரம் 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 ஆண்டவரே. இந்த சரீரம் உமக்கு சொந்தம். நீங்கள் விளைக்கரையும் சிந்தி இரத்தத்தை சிந்தி ஆண்டவரே இந்த சரீரத்தை மீட்டு இருக்கிறீங்க. என்ன நீங்க மீட்டிருக்கீங்க, அது உமக்கு சொந்தம். உமக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழுகிற சரீரமா இருக்கட்டும். உம்மை மகிமைப்படுத்துகிற ஒரு சரீரமா இருக்கட்டும் ஆண்டவரே. அப்படி என்னுடைய ஒவ்வொரு அவயங்களையும் நீங்க மாற்றுகிறதற்காக உமக்கு சோதரம். உம்மை மகிமைப்படுத்த எனக்கு உதவி செய்ய வரும் நாட்களில் ஆண்டவரே இந்த சரீரம் உம்மை பிரியப்படுத்துகிறதற்காக உம்மை மகிமைப்படுத்தத்தக்கதாக நீங்க மாற்றுகிறதுக்காக உமக்கு சோதரம். நீங்க அப்படி செய்து நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. உமக்கு சோதரம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பின் தகப்பனையும் நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையின்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த சரீரம் எங்களுக்கு சொந்தம் அல்ல, அது உமக்கு சொந்தம். உங்கள் ரத்தத்தினால கழுவி இருக்கிறீங்க, பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீங்க, நீதிமான்களாய் எண்ணங்களை மாற்றிருக்கிறீங்க ஆண்டவர். இந்த சரீரத்துக்கு ஆண்டவரே உம்மோடு கூட இசைந்து இருக்கும்படியாய் உம்மை மகிமைப்படுத்துகிறதாய் நீர் மாற்றுகிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் மகிமைப்படுத்துவோம் ஆண்டவர். உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை நாங்கள் வாழுவோம். இனி வரும் நாட்களில் கர்த்தர் எங்களை அப்படி நடத்துவீராக. யோசேப்பை போல எங்களை நடத்துவீராக. எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யும். எங்களோடு கூட இசைந்திருந்த நல்ல ஆலோசனைகளை கொடுத்து நல்ல வழிகளை காட்டி ஆண்டவரை எங்களுக்கு போதித்து நீங்கள் நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்கிறதுக்காக எமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நாம் எல்லாரும் எழுப்பி நின்று சங்கீதம் 103 அதிகாரம் 1 வசனம் முதல் 5 வசனம் வரை நாம் எல்லாம் விசுவாசத்தோடு அறிக்கை செய்து முடிப்போம். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உன்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோயிலெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாக்குகிறார். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.